அண்ணன் இப்படி பேசாம கோவமா இருக்கிற வருத்தத்தை தவிர வேற எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு ரோஹிணி என்கிட்ட கிளியரா சொல்லிட்டா மாமா. மாப்பிளைக்கும் ரோஹிணிக்கும் நடுவுல எந்த மன வருத்தமும் இல்ல மாமா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. பிரச்சனை கிடையாதா? இன்னைக்கு நைட்டே ரோஹிணி இங்க வாழ வெட்டியா வரப்போறாடி. அதுக்கான ஏற்பாட்டையெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. இந்நேரம் கௌதம் ரோஹிணி வீட்டுக்குள்ள இறங்கிருப்பான். நம்ம அதிர்ஷ்டம் கதவு திறந்தே இருக்கு. அடடே, நம்ம செல்லக்குட்டி இந்த ரூம்ல தான் இருக்கா? சூப்பரு. நீ எப்படிடா இங்க? ஏய், பயப்படாத ரோகிணி, பயப்படாத. நான் தான், வேற யாரும் இல்ல. டேய், நீ எப்படிடா இங்க உள்ள வந்த? என்ன ரோகிணி, என்ன பார்த்ததும் எப்படி இருக்கீங்க கௌதம் கேட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிப்பேன்னு நினைச்சா எப்படி வந்தேன்னு கேக்குற? ஓ, கழுத்துல ஒரு முறை தாலி கயிறு ஏறினதும் என்னையும் நம்ம காதலையும் ஒரேடியா மறந்துட்டல. போ ரோகிணி. டேய், முதல்ல வெளியே போ. எதுக்கு நீ உள்ள வந்த? யார கேட்டு வந்த? வெளியே போடா, போன்னு சொல்றல. போற ரோகிணி, போறேன். இப்பதானே வந்திருக்கேன். வந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்த வழியா பார்த்து போயிட்டே இருக்க போறேன். ஏய், இரு, கிட்ட வராத. இன்னும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னடா இருக்கு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணி தொலைச்சிட்டியே. இன்னும் என்னடா மிச்சம் இருக்கு? போட வெளியே, போன்னு சொல்றல. போ. இப்ப நீ போக போறியா இல்லையா? போக முடியாது என் செல்லக்குட்டி. இப்ப என்ன பண்ணுவ? ஏன்டா இப்படி என் வாழ்க்கையை அழிக்கணும்னு துடியா துடிக்கிற? நீ தானே என்னை ஏமாத்துற. என்னை என் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வச்சல. அதுக்கப்புறமா உன் மனசு ஆறலையா? உன் வெறி அடங்கல? சொல்லுடா. எதுக்கு இப்படி வீணா டென்ஷன் ஆகி உன் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? நான் உன் பெட்ரூம்குள்ள வந்து தப்பா? தப்பு மட்டும் இல்லடா, பெரிய குற்றம். உன்கிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க தயாரா இல்ல. மரியாதையா சொல்ற, வெளியே போ. என்ன குற்றம்? ஒருவேளை உனக்கும் அந்த குமரகுரு பையனுக்கும் கல்யாணம் ஆகாம உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்த பெட்ல சாரி 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 இதே மாதிரி ஒரு பெட்ல நீ நானும் தானே ஒன்னா படுத்திருப்போம். என்ன சொல்ற? அட பாவி, உன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறதுக்கு முன்னால எப்படி நான் முடியுது? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இப்பவே இங்க இருந்து போயிடு. அவர் டிஃபன் வாங்கிட்டு வர கடைக்கு போயிருக்காரு. நீ கூட இங்க இருக்கிறத அவர் பார்த்தாரு, அவ்வளவுதான். என்ன அவரு கொன்னே போட்டுருவாரு. கொல்லட்டும். அதுக்காக தானே காமன் சுவர்லாம் எகிரி குதிச்சு கஷ்டப்பட்டு பால்கனிக்குள்ள இறங்கி இந்த ரூம்குள்ள வந்திருக்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல. டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? என்ன நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துன. தாலி கட்டுற நேரத்துல என்ன வர சொல்லி என் குடும்பத்துக்கிட்ட என்ன மாட்ட வச்ச. எல்லாருக்கும் முன்னாடி கெட்ட பேரோட என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்ச.